அன்பிலும் அறிவும் நிறைந்திருக்கிற தமிழ் சான்றோர் திருவரை குடும்பத்தில் இருக்கும் இங்கே வந்திருக்கிற அறிவாளர்களுக்கும் வணக்கம். இன்று இசை ஞானியின் பிறந்தநாள், இசை மேலின் பிறந்தநாள். தமிழ்நாட்டில் ஒரு சிறிய ஊரில் பிறந்து தன்னுடைய அயாத தேடலால், தன்னுடைய அயாத உழைப்பால், அவருடைய உழைப்பை நாம் இன்னொன்று சுட்டிக்காட்ட முடியாது, இப்படி என்று வரையறுத்து விட முடியாது. அந்த அளவிற்கு அவர் தன்னைத்தானே உருக்கி, தன்னுடைய நேரங்களை உருக்கி, அத்தனை ஒழுக்கமாய் அத்தனையும் துறந்து இசைக்காகவே வாழ்ந்து இன்று உலகளவில் போற்றப்படுகிற ஒரு பேர் ஆளுமையாக வளர்ந்திருக்கிறார். இசைஞானி இளையராஜா அவர் இசை அமைத்தார், புகழ் பெற்றார், ஒரு பேர் ஆளுமையாக விளங்குகிறார். அது மட்டுமா, அவருடைய பங்களிப்பு அவ்வளவுதானா என்றால் இல்லை. உலகத்தில் எத்தனையோ இசையமைப்பாளர்கள் தோன்றியிருக்கிறார்கள், வளர்ந்திருக்கிறார்கள், புகழ் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இளையராஜா ஒரு பெரும் சமூகத்தின் ஒரு ஆற்றுப்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவராக அவருடைய இசையை அமைத்தார். அழிந்து வருகிற பண்பாட்டை காக்கும் போர் வீரனாக அவருடைய இசை அமைத்தார். ஒடுக்கப்பட்ட மக்கள் உலகில் எழுச்சி பெறுவதற்கான ஒரு மந்திரமாக தன்னுடைய இசை அமைத்தார். 1000 இயக்கங்கள் தோன்றுகின்றன, 1000 தலைவர்கள் தோன்றுகிறார்கள், 1000 தத்துவங்களும் கொள்கைகளும் தோன்றியிருக்கின்றன. குறிப்பாக சமூகத்தில் அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்கிற கடைநிலை விளிநிலை மக்களை தேற்றுவதற்கும் ஆற்றுவதற்கும் நிறைய தலைவர்களும் இயக்கங்களும் தோன்றியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் கூட்டம் போடுவார்கள், போராட்டத்தில் கலைப்பார்கள், வீர ஆவேசமாக பேசுவார்கள். அதை தவிர்த்து அந்த மக்களில் ஒரு உண்மையான உளவியல் எழுச்சியை அவர்கள் உருவாக்கிவிடவில்லை. குறிப்பாக நாம் இங்கே சமகால அரசியலை அவதானித்து பார்த்தோமானால், இந்த மக்களை கொண்டு போய் ஏதாவது கூட்டணியில் அடவு வச்சு ஊருக்கு பெற்று அவர்கள் சுயநலமாக வாழ்வதற்கு மட்டுமே அந்த வீர ஆவேசத்தையும் அரசியலையும் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் எந்த விதமான சட்டமும் இல்லாமல், எந்த விதமான கொள்கையும் பேசாமல், எந்த விதமான தத்துவங்களையும் அவர் முதிர்க்காமல், தன்னுடைய இசையின் வழியாக நாமும் சாதிக்கலாம், என்னுடைய இனத்திலிருந்து ஒருவன் தோன்றி இருக்கிறான், இந்த தமிழ் சமூகத்திலிருந்து தோன்றி இருக்கிறான், தமிழ்நாட்டிற்கே, தமிழ் சமூகத்திற்கே, இந்தியாவிற்கே, உலகத்திற்கே பெருமையாக நிற்கிறான், அது என்னுடைய பிரதிநிதி, நாமும் அதுபோல் வளர வேண்டும், அவன் வளர்ந்திருப்பது எனக்கு பெருமை, நான் ஒடுக்கப்பட்ட சமூகம் உள்ள, நான் வீட்டில் இருக்கிற சமூகம் உள்ள, என்னுடைய சமூகமும் அறிவும் மரபும் மேன்மையானது என்று பெரும் உலகில் எழுச்சியை உருவாக்கிய பேர் ஆசான், பெரும் சிற்பி, பெரும் கடவுள் அவர் இளையராஜா. நான் கடவுளை நம்புவதில்லை, ஆனால் அவருடைய இசை எனக்குள் விளைவித்து என்னை ஆற்றுப்படுத்தும் பொழுது, என்னுடைய செல்களை தூண்டி, என்னுடைய ஹார்மோன்களை தூண்டி என்னை சிலிர்ப்பு ஏற்படுத்தும் பொழுது அவர்தான் உண்மையாக கடவுள். எனக்குள் கடந்து என் உயிருக்குள், என்னுடைய மனதிற்குள், என்னுடைய செல்களுக்குள், என்னுடைய உணர்வுக்குள், என்னுடைய எழுச்சிக்குள் அத்தனையும் அவர் கடந்து நிற்கிறார் கடவுள். நாங்கள் பொதுவாக இப்படி பேசிட்டே இருக்கலாம். பொதுவாக ராஜாவுடைய பாடத்தில் ஒவ்வொரு பாடலை எடுத்து ஒவ்வொரு விதமாக தனித்தனியாக பிரித்து நாங்கள் பேசிட்டே இருக்கோம். எந்த நண்பர்களை சந்திச்சாலும் ஒரு பாட்டை பற்றி பேசுகிறோம் அப்படின்றது ஒரு வழக்கமாக இருந்துச்சு. குறிப்பாக அந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில், ஊரடங்கு காலத்தில் கூடி நின்று பேசுவதற்கு, தோளோடு தோல் நின்று பேசுவதற்கு, உடனிருந்து பேசுவதற்கு யாரும் இல்லை. அந்த நேரத்தில் ஃபோன் மட்டும்தான் இருந்தது. நான் என்னுடைய வீடு
காட்டுக்குள்ள இருக்கு. இங்கே மக்கள் பார்த்துருப்பீங்க. இங்கேருந்து போனோம்னா ஒரு மலை நோக்கி போவோம், தனியாக போவோம். ஏன்னா ஊடகங்களை யாரும் சேரக்கூடாது. வெறும் ஃபோனில் மட்டும் பேசிட்டு போவோம். நண்பர்கள், அதாவது நடைப்பயணம் தான் 2 மணி நேரம் 3 மணி நேரம் நடக்குது. தொடர்ச்சியாக ராஜா பாட்டு ஒரு பாட்டாக போட்டு அதை அவங்களோட ஃபோனில் பேசிட்டு சில நேரங்களில் கான்ஃபரன்ஸாக மாறிடும். அப்படி பேசி 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 நிறைய இருந்தேன். ஆண்கள் பெண் நண்பர்கள் நான் நிறைய பேர். அந்த நேரத்தில் தான் வந்து தோணுச்சு, இவருக்கு ஏதாவது நன்றி கடன் செய்யணும். நம்ம வரும் பேச்சு மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கோம். நாம் ஒரு பாட்டை ரசிப்பதோடு மட்டும் இல்லாமல் அந்த பாட்டினுடைய ஒவ்வொரு அங்கத்தையும் எடுத்து, வரிகளை எடுத்து, ராகத்தை எடுத்து, தாளத்தை எடுத்து, அதில் இருக்கிற கம்பி இசை எடுத்து, தோல்கல்வி இசை எடுத்து, இப்படி தனித்தனியாக பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ரொம்ப இந்த பேச்சு ஒரு சாதாரண பேச்சு ஆய்வுபூர்வமாக இருக்குது. இன்னும் மேம்படுத்தி இதை ஒரு கொண்டாட்டமாக செய்ய வேண்டும் அப்படின்னு முடிவெடுப்போம். அதில் குறிப்பாக என்னுடைய தொழில் வழக்கறிஞர் தமையந்தி, ஹிந்து பத்திரிகை ஆசிரியர் மாஸ்டர் சுசித்ரா அப்படின்னு நம்ம சப்போர்ட் பண்ணாங்க. உடனடியாக அதுக்கு பெரும் ஆதரவு தெரிவித்தாங்க. உடனடியாக அன்னைக்கே அறிவிச்சு ராஜா ஒரு இசை பெருவெடிப்பு என்பது இன்னைக்கு உங்களுக்குலாம் தெரியும். இந்த பெருவெடிப்பு தான் வெவ்வேறு பொருட்களாக மாறி இருக்கு. ஒரு பெரிய வேறு ஆற்றல் கொண்டது. அப்படியான ஒரு நிகழ்வு தான் இளையராஜாவுடைய பிறக்கும் வருகையும். ஆக இளையராஜா பிறந்த ஜூன் மாதத்தை இசை பெருவெடிப்பு வரலாற்று மாதம் என அறிவித்து அந்த மாதம் முழுவதும் அவருக்கான நாளாக ஒதுக்கி அவரை பற்றி பேச வேண்டும் என்று முடிவு செய்து அன்றிலிருந்து தொடங்கணும். ஒரு தொடர்ச்சியாக ஒரு 4 ஆண்டு காலம் அவரை பிறந்த மாதத்தில் ஜூன் 2 வந்து கடைசி வரைக்கும் ஒரு சில ஆண்டுகள் வந்து ஜூன் மாதத்தை கடந்து ஜூலை 1 வரைக்கும் போச்சு. நாள்தோறும் இணைய வழியாக அத்தனை ஆளுமைகளையும் குறித்து பேசுவது. அதனுடைய பாடல்களில் என்னென்ன இருக்குது, குறிப்பாக இசையோடு தொடர்புடைய இசை கலைஞர்கள் அவர்களையும் பேச வைத்தோம், இலக்கிய ஆளுமைகளை பேச வைத்தோம், நடன கலைஞர்களை பேச வைத்தோம், நடிகர்களை பேச வைத்தோம். அந்த இளையராஜாவுடைய பாடல்களை பாடிய ஜென்சி அம்மா முதற்கொண்டு பாடல்களை பேச வைத்தோம். சொர்ணமாலியார் போன்ற நடிகையை பேச வைத்தோம். இப்படி அபரிதமான வரவேற்பு பேசுது. சொன்னோடனே நான் பேசுகிறேன் நிறைய பேர் வந்தாங்க. இப்படி தொடர்ச்சியாக வந்து 4 ஆண்டுகள் செஞ்சோம். அடுத்த ஆண்டுகளை செய்ய முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருந்துச்சு. ஒரு மாத காலம் வரைக்கும் பேசணும் அப்படின்னா அதுக்கு முன்கூட்டியே திட்டமிடணும். ஒரு நாளும் வந்து அது போஸ்டர் ரெடி பண்ணணும், அந்த போஸ்டர் எல்லாத்துக்கும் பார்க்கணும். முதல் நாள் பேசுனது அப்லோட் பண்ணணும் அப்படின்னு தொடர்ச்சியாக 24 மணி நேரம் வேலை எடுத்த ஒரு செயல். எல்லோரும் பெரிய வியப்போடு ஆச்சரியத்தோடு பார்த்தாங்க, இவ்வளோ பெரிய வேலையை பார்க்குறீங்க அப்படின்ட்டு. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த ஆண்டு இங்கே தமிழ் சமூகத்தில் அவையுடன் இணைந்து இந்த இசைப்பொழிப்பு நாளை கொண்டாட தொடங்கியிருக்கிறோம். ஜூன் 3 இன்றுதான் இளையராஜா அவர்களுடைய பிறந்தநாள். இந்த பிறந்தநாளை எவ்வித இடையூறுமின்றி கொண்டாட வேண்டும் என்ற காரணத்திற்காக அவரே ஒரு நாள் முன்னாக ஜூன் 2ஆம் தேதியை பிறந்தநாள் என்று அறிவித்திருக்கிறார். அதுக்கான காரணத்தை எனக்கு நம்ம குழு எழுதியிருந்தேன், படிச்சிருக்கீங்க. ஆனால் நான் வந்து ஜூன் 2ஆம் தேதியை தாண்டி நான் அவருடைய உண்மையான பிறந்தநாள் என்று தான் நம்ம கொண்டாடுகிறோம். குறிப்பாக இந்த நிகழ்விற்கு மிக பொருத்தமாக இன்று தமிழ் திரைசையில் முன்னணி இசையமைப்பாளர்களுக்கு அத்தனை பேருடையும் இசையமைத்துக் கொண்டிருக்கிற இதம் வாசிக்க என்னுடைய மகன் பேச